இந்த தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் பல பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறார், பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், பல சாதனைகளை செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்கிற அந்த தைரியத்துல அந்த உரிமையோட மீண்டும் மக்களை சந்திக்க நாம போறோம். என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? அண்ணன் அன்பழகன் அவர்கள் தான் கும்பகோணம் நகராட்சி இன்னைக்கு மாநகராட்சியா தரம் உயர்த்தி கொடுத்திருப்பவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்கள். அதே மாதிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில இன்னைக்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் நவீன வசதிகள், புதுசா MRI ஸ்கேன் வசதிகள் அத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்கள். கும்பகோணம் பகுதியை சுற்றியுள்ள ஆன்மீக சுற்றுலா தலங்களை பக்தர்கள் எளிதாக தரிசிக்கின்ற வகையில் நவகிரக தலம் சுற்றுலா பேருந்து மற்றும் அறுபடை வீடு சுற்றுலா பேருந்துகள் இன்னைக்கு இயக்கப்படுதுன்னா அது அவருடைய திட்டம். 3.5 கோடி மதிப்பீட்டில் கும்பகோணம் தொகுதி முழுக்க இன்னைக்கு பல்வேறு ஊர்களில் புதுசா பள்ளி கட்டிடங்கள், 4 கோடி மதிப்பீட்டில் மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், கும்பகோணம் மாநகராட்சியில 40 கோடி ரூபாய் செலவு செஞ்சு குடிநீர் மேம்பாட்டு பணிகள், விரைவில் கும்பகோணத்துக்கு என்று புதிய பேருந்து நிலையம், 6 கோடி மதிப்பீட்டில் கும்பகோணத்துல கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வார்கின்ற பணி, கும்பேஸ்வரர் கோயில்ல 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 நிலை கோபுரம் கட்டப்பட்டது அண்ணனுடைய முயற்சினால. அதே மாதிரி கும்பகோணத்துல தேர் ஓடுகின்ற வீதிகள் எல்லாம் தரைக்கு அடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கேபிள் அமைக்கின்ற பணிகள் அண்ணனுடைய முயற்சியில் செய்யப்பட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தில்லையம்பூர் ஊராட்சி மற்றும் அண்ணல் அக்ரஹாரம் ஊராட்சி பகுதிகளில் 2 பாலங்கள், கொரநாட்டு கருப்பூர் பெட்டி காளியம்மன் கோயிலுக்கு புதிய தேர், கும்பகோணம் மாநகராட்சி காந்தியடிகள் சாலை அறிவுசார் மையம் மற்றும் நூலகம். இப்படி கும்பகோணம் தொகுதியில எவ்வளவு திட்டங்களை செஞ்சு முடிச்சுட்டு அந்த உரிமையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம்.